இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கையின் பிரயாசங்களை சத்ருவானவன் அபகரித்து கொண்டிருக்கிறானா? வேலை செய்கிற காசெல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறதாம். எப்பொழுது பார்த்தாலும் வீண் செலவுகளை கொண்டு போடுகிறானா? எப்பொழுது இந்த நிலை மாறும்? ஒரு உயர்வுக்கு நேராக போக முடியவில்லையே, ஒரு நல்ல காரியத்தை பார்க்க முடியவில்லையே, கையின் பிரயாசமெல்லாம் வறுமையாய் காணப்பட்டு கிடக்கிறதேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசம் வர்த்திக்கப்படும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 2 இவ்வாறாக சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்றைக்கு அநேகர்கள் வேலை செய்கிற காசெல்லாம் எப்படியெல்லாமோ செலவாகி கொண்டிருக்கிறது. வீட்டிற்கு கொண்டு போகலாம், பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் வாங்கி கொடுக்கலாம், ஏதாகிலும் வீட்டில் நன்மைகளை செய்யலாம். இப்படி பல யோசனைகளை யோசித்து கொண்டிருக்கும் போது சத்ருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைந்து வீண் செலவுகளை உண்டு பண்ணி பலவீனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் அல்லவோ. அந்த சத்ருக்களின் கிரியைகள் எப்பொழுது அழிக்கப்படும்? நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் எப்பொழுது சேமிக்கப்படும்? எனக்கு ஒரு நன்மை எப்பொழுது உண்டாகும் என்று அநேகர் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. என்னுடைய உழைப்பையெல்லாம் அபகரித்து கொண்டு போகிறான், என்னுடைய பலனெல்லாம் போய்கொண்டிருக்கிறது, உழைத்து பார்க்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு நன்மையும் உண்டாகவில்லையே. கடன் சுமை அதிகரித்து கொண்டிருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது பார்த்தாலும் மருத்துவமனையும் வீடுமாய் போக்கு வரவாய் இருந்து கொண்டிருக்கிறேனேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கவலையோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ உழைக்கிற காசை நீதான் உட்கொள்ளுவாய். சத்ருவானவன் இனி உன்னிடத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. நீ தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவோ, தேவ சமூகத்தில் கேட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவோ. ஆண்டவரே, என் கையின் பிரயாசம் வர்த்திக்கப்படட்டும், என் கைக்கு ஒரு நல்ல பலனை தாங்கப்பா. இனி இந்த கை வீணான செலவுகளுக்கு போகக்கூடாது, இனி இந்த கை நன்மையானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் கேட்டுக்கொண்ட பிரகாரம் ஆண்டவர் கட்டளை இடுகிறார், நான் உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறேன். அநேக குடும்பங்களில் மதுபானத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். உழைக்கிற காசை காலை முதல் மாலை வரைக்கும் வெயிலிலும் மழையிலும் வேலை செய்து கொண்டு வரக்கூடிய அந்த காசை மதுபான கடைக்கு கொடுத்து விடுகிறார்கள். இதனால் பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்க முடியலை, இதனால் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை வாங்கி கொடுக்க முடியவில்லை, குடும்பத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை. மதுபானம் அருந்தி கொண்டு எங்கெல்லாமோ விழுந்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. இதனால் வீட்டுக்குள்ளாடி சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது என் புருஷன் மாறுவான், எப்பொழுது என் பிள்ளைகள் மாறும், எப்பொழுது என் குடும்பம் துளிர்விடும் என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்கிறார், மாம்சத்தின் கிரியைகளை நான் குடும்பத்தில் இருந்து எடுத்து மாற்றப் போகிறேன். உன் குடும்பத்தில் ஆவியின் கனியை நான் ஊற்றி கொடுக்க போகிறேன். பிள்ளைகளுக்குள்ளாடி புருஷனுக்குள்ளாடி நான் சூழ்நிலைமைகளை மாற்றி கொடுக்க போகிறேன். அவர்கள் இனி வீண் செலவு செய்ய மாட்டார்கள். அநேகருடைய வேதனையின் நிமித்தமாய் அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. குடும்பத்தின் நிமித்தம், பிள்ளைகளின்
நிமித்தம், புருஷனாரின் நிமித்தம் கையில் எந்த ஒரு காசும் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் கடன்பட்டு கடனென்ற பாரத்துக்குள் விழுந்து கிடக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. வேண்டாத காரியங்களை செய்து கொண்டு வீணாய் பணங்களை விரயம் செய்து வீணாய் நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை வேட்டையாடணும்னு நினைக்கக்கூடிய சத்துருவின் கிரியைகளை நான் அழித்து போடுவேன். சத்துரு இனி உன்வசம் வருவதில்லை. சத்துருவானவனை நான் முறியடித்து போட்டு என் பிள்ளைகளை பொன்னோடும் பொருளோடும் கொண்டு வந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எறும்பு களவாய்க்குள் அகப்பட்டு இருக்கலாம், அடிமைத்தனத்துக்குள் அகப்பட்டு இருக்கலாம். பார்வோனுடைய கரத்துக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். தெய்வம் அந்த ஜனத்தை பிரித்தெடுத்த போது பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் புறப்பட்டு வந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் அதிசயம் நடக்க போகிறது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன், உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட போகிறாய். அதிசயமான காரியங்கள் உன் குடும்பத்தில் உண்டாக போகிறது என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியலை, என் குடும்பத்தில் நான் சம்பாதிக்கிற காசு என் பிள்ளைகளுக்கு போய் சேரலை, ஒரு சேமிப்பு உண்டாக்க முடியலை, எத்தனையோ தடங்கல்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகளை நான் கடந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்காதா என்று அநேகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் மாற்றங்கள் சம்பவிக்க போகிறது, உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாற்றப்பட போகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அவர்களுடைய கையின் பிரயாசங்களை அவர்கள் சாப்பிடக்கூடிய அளவில் கர்த்தர் அந்த குடும்பங்களை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய மகத்துவம் அந்த குடும்பங்களில் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விட்டு விடாத தகப்பன் அல்லவோ, இந்த வேளையிலும் கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.